அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கார்டன்ஸ். ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இத்தனை கேட்டகரி ஆஃப் காலேஜஸ்லையும் ப்ரைவேட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா, நிறைய கேட்டகரி ஆஃப் சீட்ஸ் இருக்குது. அப்போ பொதுவாக மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க, பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, கவர்மெண்ட் காலேஜஸ் தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன காரணம்? கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே குறைவு 13,610. ஹாஸ்டல் ஃபீஸ், எக்ஸ்ட்ரா ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், எல்லா ஃபீஸ்னாலும் நமக்கு வருஷம் 1 லட்சத்தில் முடிஞ்சிடும். பட் அதே ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலை விட பிரைவேட் ஸ்கூல் லைக் சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன் பிரைவேட் ஸ்கூல்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன காரணம்? எம்பிபிஎஸ் படிக்கிறதுல கவர்மெண்ட் காலேஜஸ் காரணம் ஃபீஸ். ஒருவேளை நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் இடம் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறோம்? ப்ரைவேட் காலேஜஸில் எப்படியாவது நம்ம படிக்க வைக்கலாமா? ஏன்னா மாணவர்களும் அவனுடைய கனவு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. பெற்றோர்களும் தன் குழந்தைக்கு டாக்டர் ஆகும்னு நினைக்கும் போது கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்கலன்னா எப்படியாவது ப்ரைவேட் காலேஜில் சேர்ந்து படிக்க வைக்க முடியுமா? ஒரு லோன் போட்டு படிக்க வைக்க முடியுமா? அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 lakhsலேருந்து 50 lakhs வரைக்கும் மொத்த செலவு வருது. அப்போ இந்த ஃபீஸ் டீட்டெயிலை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா நம்ம காலேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த காலேஜில் போனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்குங்க. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இருக்குது. ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரே மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் இருக்குமானா இருக்காது, வித்தியாசப்படும். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் மாதம் 4,000, 5,000 மாதம் கட்டினா போதும். பட் ப்ரைவேட் காலேஜஸில் ஸ்டார்டிங்லேயே ஃபீஸ் வாங்கிடுறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகளை பேஸ் பண்ணி இந்த காலேஜ் எடுக்கிறது, ப்ரைவேட் காலேஜை எப்படி எடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஃபீஸ் யார் ஃபிக்ஸ் பண்ணுறா, எத்தனை வருஷத்துக்கு இந்த ஃபீஸ் செல்லுபடி ஆகும், அப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்ன ஃபீஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸில், ஆல் இண்டியா கவுன்சிலிங் ப்ராசஸாக இருக்கலாம், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் ப்ராசஸாக இருக்கலாம், உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸில் டவுட்ஸ் இருக்குது, கைடன்ஸ் தேவைப்படலாம், 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, ப்ரைவேட் காலேஜ் ஃபீஸ் டீட்டெயில் தேவைப்படுது. ஸோ எந்த மாதிரி காலேஜை செலக்ட் பண்ணுறது, எந்த மாதிரி காலேஜை செகண்ட் ரவுண்டில் செலக்ட் பண்ணுறது, அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், மாப்அப் கவுன்சிலிங், இந்த டீட்டெயிலெல்லாம் உங்களுக்கு 1-to-1 கைடன்ஸ் தேவைப்பட்டாலும், ஃபோன் மூலம் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். 9363443685. அதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறத ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணலாம். 7 PM to 9 PM. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஃபீஸ், இந்த ஃபீஸ் யார் ஃபிக்ஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி. இந்த ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி அவங்களா ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க, காலேஜ் இருந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணுவாங்க. 3 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா ஹானரபிள் ஜஸ்டிஸ் கே வெங்கட்ராமன், அவர் தான் சேர்மன். இந்த லாஸ்ட் 2 times அவர் தான் சேர்மனாக இருந்திருக்காரு. அவருக்கு கீழே ஒரு 4-5 மெம்பர்ஸ் இருப்பாங்க, எம்சிஐ மெம்பர் இருப்பாங்க. இந்த மாதிரி 5 மெம்பர் கொண்ட ஒரு குழு. அப்போது இவங்க தான் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபீஸ் எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா 3 இயர்ஸ்க்கு ஒருக்கா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது 15/10/2022 ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ இந்த ஃபீஸ் இதுக்கு முன்னாடி எப்போ ஃபிக்ஸ் பண்ணாங்க, அடுத்து எப்போ ஃபீஸ் மாறும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ பொதுவாக பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் ஃபீஸ் அப்படிங்கிறது 4 கேட்டகரியாக இருக்குது. கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா. ஸோ கவர்மெண்ட் என்ன ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2017, 18, 19, 20, 21 இந்த 5 வருஷமாக என்ன ஃபீஸ் இருக்கிறதையும் சொல்கிறோம். இப்போ 2017 ஃபீஸ் ரிவைஸ் ஆச்சு. 17, 18, 19 3 வருஷத்துக்கான ஃபீஸ் ரிவிஷன் இருந்தது. பட் இந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 வருஷம் ஃபீஸ் ரிவிஷன் பண்ணலை. 2020, 21 பண்ணல. என்ன காரணம் அப்படின்னா கோவிட்னால அதே ஃபீஸை கண்டினியூ பண்ண சொன்னாங்க. ஸோ 2022 பேட்சுக்கு ரிவைஷன் பண்ணாங்க. 15/10/2022 ஃபீஸ் ரிவைஸ் பண்ணாங்க. இந்த ஃபீஸ் என்னென்ன ஃபீஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ், கம்ப்யூட்டர் இன்டர்நெட் ஃபீஸ், லைப்ரரி ஃபீஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ். ஸோ இந்த ஃபீஸ் எல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகுது. இதையும் தாண்டி ஃபீஸ் வாங்குவாங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா. இப்போ கவர்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரி ஆஃப் காலேஜஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசம் வருது. ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த காலேஜ் வந்து இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் ரிவிஷனுக்கான ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஒரு 10 பக்கத்துக்கான ஒரு அது ப்ரொசீடிங்ஸ் இருக்குங்க. அது வந்து 3 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றுறாங்க. கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 4.5 lakhs அல்லது 4.4 lakhs அல்லது 4.35 lakhs. ஸோ ஒரு சில கல்லூரிகளில் 4.5 லட்சம் வாங்குறாங்க, ஒரு சில கல்லூரிகளில் 4.4 லட்சம் வாங்குறாங்க, ஒரு சில கல்லூரிகளில் 4.35. ஸோ இதுதான் டியூஷன் ஃபீஸ், அதர் ஃபீஸ். இதை தாண்டி டெவலப்மெண்ட் ஃபீஸ் 40,000 ரூபா வாங்கிக்கலாம்.
இந்த டெவலப்மெண்ட் ஃபீஸ் அப்படிங்கிறது வருஷமான ஆமாம் வருஷம் இருக்குங்க. அப்போ இந்த 4.5 + 0.4 4.9 lakhs, 4.4 + இப்போ 4.8 lakhs, 4.35 + 0.4 4.75. அப்போ கவர்மெண்ட் என்ன ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4.9 4.8 4.75 lakhs. இது கவர்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்டர் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்டர் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13.5 lakhs + 40,000. என்ஆர்ஐ கோட்டா 24.5 lakhs + 40,000. என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ் என்ன சார்? தமிழ்நாட்டில் என்ஆர்ஐ கோட்டா எல்லா சீட்டுமே ஃபில் ஆகாதுங்க. அது பிஹெச்சி மெடிக்கல் காலேஜில் ஃபில் ஆகும், கேஎம்சிஹெச் மெடிக்கல் காலேஜில் 80% ஃபில் ஆகும், வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் கொஞ்சம் ஃபில் ஆகும், திருச்சி எஸ்ஆர்எம்ல ஃபில் ஆகும், அங்கேயும் லேப்ஸ் சீட்டெல்லாம் இருக்குங்க. நிறைய காலேஜில் என்ஆர்ஐ சீட்ஸ் ஃபில் ஆகாது. இந்த என்ஆர்ஐ சீட்ஸ் ஃபில் ஆகாத சீட்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, என்ஆர்ஐ லேப்ஸ் கொண்டு வருவாங்க. அதுக்கோட ஃபீஸ் 21.5 lakhsங்க. அப்போது இது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் 13.5 + 40,000, 24.5 + 40,000, 21.5 + 40,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டி. பிரைவேட் யூனிவர்சிட்டி 2 யூனிவர்சிட்டி இருக்குது. தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி. இந்த கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் 5.4 lakhs + 40,000. அப்போ 1 லட்ச ரூபா வித்தியாசம் வருது. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 16.2 lakhs 3 லட்ச ரூபா வித்தியாசம் வருதுங்க. அது கவர்மெண்ட், அது டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே வர காலேஜஸ்க்கும் பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு வர காலேஜுக்கு கீழே 3 லட்ச ரூபா வித்தியாசம் வருது. என்ஆர்ஐ கோட்டா 24.5 29.4, பிரைவேட் யூனிவர்சிட்டி 30 lakhs. சாரி, என்ஆர்ஐ லேப்ஸ் பார்த்தீங்கன்னா 25.8 லட்சம் 26 லட்சம். அப்போது நம்ம பிரைவேட் காலேஜஸ் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே செலக்ட் பண்ணுறதா, பிரைவேட் காலேஜஸ் அண்டர் பிரைவேட் யூனிவர்சிட்டி கீழே செலக்ட் பண்ணுறதாங்கிறது நீங்கள் தெளிவாக முடிவு எடுக்கணும். ஏன்னா ஃபீஸ் அப்படிங்கிறது மிக மிக இம்பார்ட்டன்ட் ரோல். நம்ம அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2022-23, 2023-24, 24-25 இந்த ஃபீஸ் ஃபிக்ஸ்டு வந்து 3 வருஷத்துக்கு அக்செப்டடுங்க. அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் ஃபீஸ் மாறுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இப்போ 2022 அட்மிட் ஆன பேட்ச் அதே ஃபீஸ் தான் கண்டினியூ ஆகும். 2023-24 அதே ஃபீஸ் கண்டினியூ ஆகும். 24-25 அதே ஃபீஸ், நீங்கள் முடிக்க வரைக்கும் அதே ஃபீஸ். அடுத்தது எப்போ ரிவைஸ் பண்ணுறாங்களோ அந்த பேட்சுக்கு, இப்போ 2017 ஒரு ஃபீஸ் ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க, அதே ஃபீஸ் தான் 5 வருஷமும் பே பண்ணுவாங்க. வருஷம் ஃபீஸ் பே பண்ணணும். 18, 19, 20, 21 இப்போ ஃபீஸ் ரிவைஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த பேட்சுக்கு மாறுமானா அந்த பேட்சுக்கு மாறாது. ஒன்ஸ் காலேஜில் சேர்ந்துட்டான் அப்படின்னா அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படியே கண்டினியூ ஆகும். பட் ஹாஸ்டல் ஃபீஸ் மாறும். ஹாஸ்டல் ஃபீஸ் ஒவ்வொரு காலேஜ்லையும் வருஷம் 10,000 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 2 வருஷத்துக்கு ரிவைஸ் பண்ணுறாங்க, 1 வருஷத்துக்கு ஒருக்கா ரிவைஸ் பண்ணுறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் மாறுதலுக்கு உட்பட்டது. அப்போது இந்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கு அப்புறம் ஃபீஸ் டீட்டெயில் மாறும். எப்போ அடுத்தது 2025 பேட்சுக்கு, 22, 23, 25 பேட்சுக்கு மாறலாம். மேபி இதே ஃபீஸ் கண்டினியூ பண்ணலாம். இதெல்லாம் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணுங்க. அப்போது நீங்கள் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் மாதிரி 4.5 years வாங்குறாங்களா? கிடையவே கிடையாதுங்க. 5 வருஷம் ஃபீஸ் கட்டணும். ஒரே ஒரு கல்லூரியில் மட்டும்தான் 4.5 years ஃபீஸ் வாங்குறாங்க. மீதி எல்லா கல்லூரியிலுமே 5 வருஷம் ஃபீஸ் வாங்குவாங்க. அப்போ இந்த 5 வருஷம் ஃபீஸ் வாங்குறதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் இருக்குது, டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப், இதெல்லாம் கவர்மெண்ட் 4.5 years தான் கொடுப்பாங்க. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4.5 வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் 5 வருஷத்துக்கு வாங்குவாங்க. இதை நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. அடுத்தது எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இருக்குமா சார்னா, எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எல்லா கல்லூரியிலும் இருக்குதுங்க. எக்ஸ்ட்ரா ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 50,000 3 லட்சம் வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குற கல்லூரிகள் இருக்குது. 50,000 அது இந்த ஃபீஸ் போக 50,000 வாங்குற கல்லூரியில் இருக்குது. இந்த ஃபீஸ் போக 1 லட்சம் வாங்குற கல்லூரியில் இருக்குது. இந்த ஃபீஸ் போக 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சத்தை வரைக்கும் அடிஷனல் ஃபீஸ், எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபீஸ் இவ்வளோ தான் வாங்கணும்னு சொல்கிறேன், ப்ரைவேட் ஸ்கூலில் இவ்வளோ தான் ஃபீஸ், ப்ரைவேட் ஸ்கூலில் இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்கணும்னு சொல்கிறாங்க. யார் கண்காணிக்க முடியுது? கவர்மெண்ட் ஆர்டர் போடுறாங்க, பட் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்க தான் செய்கிறாங்க. அவங்களா வருஷம் ஃபீஸை மாற்றுறாங்க. பட் அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ்லையும் என்னதான் ரிஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாலும், லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த டியூஷன் ஃபீஸ் எல்லாம் கட்டினா தான் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம், காலேஜில் போய் கட்ட வேண்டியதில்லைன்னு சொன்னாலும் அங்கே போனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தான் இந்த பெற்றோர்களும் மாணவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. பட் இது யார் எடுத்து நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதா இந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது
ஒரு முடிவில்லா ஒரு கேள்வியாக தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா எல்லா காலேஜும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ப்ரைவேட் காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுறக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது இந்த ஃபீஸ் டீட்டெயில் மட்டும் கிடையாதுங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்க. ஏன்னா எதுக்காக இந்த டீட்டெயிலாக சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 3 வருஷம் நீங்கள் ஒரு 3 lakhs டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க, 15 lakhs. ஸோ இந்த காரணத்தினால தான் நான் வந்து ஒரு பெட்டர் காலேஜ், இதை விட நான் என்னுடைய டாக்டர் படிக்கிற காலேஜஸ் முதல்ல ஒரு கவுன்சிலிங்கில் கிடைச்சது, அடுத்த கவுன்சிலிங்கில் வேற கல்லூரிக்கு மாற்றினேன். இன்னும் காரணமாக ஃபீஸ் தான். இப்போ ஃபீஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றுங்க. இதை தெரிஞ்சுட்டு தெளிவாக காலேஜை செலக்ட் பண்ணணும். அங்கே காலேஜில் போனதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகமாக இருக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கிறதுனால கவனமாக செயல்படுங்க. இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.